அந்த வாகனங்களை இயக்குபவர்களாக இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இன்றைக்கு ஒன்றிய அரசு பல்வேறு காலகட்டங்களிலே அந்த வரியை உயர்த்தி இருக்கின்றது என்பதை எல்லாம் கடந்த ஒரு வாரங்களுக்கு முன்பாக பதவியேற்கும் பொழுது இந்த அசோசியேஷனுடைய தலைவர் அவர் தன்ராஜ் அவர்கள் என்னுடன் ஒரு மனுவாக கொடுத்திருந்தார். அதை ஒன்றிய அமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடம் நிதின் கட்கரியிடம் அன்றைக்கு சென்று நேரம் கேட்கும் பொழுது அன்றைக்கு அவர் அந்த அறையிலே இல்லை. இருந்தாலும் வருகின்ற திங்கட்கிழமை அன்று எனக்கு ஒரு அப்பாயின்மெண்டை கொடுத்திருக்கின்றார்கள். இதுபோல பல்வேறு தரப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. அதையெல்லாம் நாம் ஒன்றிய அரசின் மூலமாக கோரிக்கைகளை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். நீங்கள் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்து நான் ஏதோ இந்த பகுதியில் இருந்து கொண்டு அரசியல் செய்வதற்காக நான் வரவில்லை. கண்டிப்பாக இங்கு இருக்கின்ற தொழிலில் இருக்கின்ற தொழில் முனைவோர்கள், இங்கு இருக்கின்ற அத்தனை தொழிலதிபர்களுக்கும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற அந்த நம்பிக்கையோடு தான் இன்றைக்கு மரியாதைக்குரிய ராஜேஷ்குமார் அவர்களும் நானும் அங்கே பாராளுமன்றத்திலே வேலை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு அரியலூரில் இருந்து ஈரோடு வரை அந்த ரயிலை இயக்க வேண்டும் என்று பல்வேறு நேரத்திலே ஒன்றிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவிடமிடம் கோரிக்கை வைத்துக் கொண்டே இருந்தேன். தொடர்ந்து நேரிலே அழுத்தம், தபால் மூலமாக அழுத்தம், பாராளுமன்றத்திலே பேசும்பொழுது அதனுடைய அழுத்தம். அப்படிப்பட்ட நேரத்திலே நேற்று பாராளுமன்றத்திலே நான் அவரிடம் கேட்கும் பொழுது அதற்குண்டான டிபிஆர்கள் செய்யப்பட்டு இன்றைக்கு இன்னும் ஓராண்டு காலத்திலே அதற்குண்டான நிலப்பரப்புகளை எடுக்கிறேன் என்ற அந்த உத்தரவாதத்தை கொடுத்திருக்கின்றார்கள். அதன் மூலமாக நமக்கு அந்த பகுதியில் இருந்து பல்வேறு